வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து முடிந்த சுருக்கமான ஆனால் ஆக்ரோஷமான 4 நாள் போரின் போது நடந்த பல விஷயங்கள் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகுகின்றன. இது ஒன்றும் புதிதல்ல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1971ஆம் ஆண்டு நடந்த போரின் போது நடந்த பல விஷயங்கள் 10 ஆண்டுகளின் பின்னர் கூட புதிதாக வெளியாகி கொண்டிருந்தன. இப்போது தெரிய வந்துள்ள தகவலின்படி இம்மாதம் 7ஆம் 8ஆம் தேதிக்கு இடைப்பட்ட இரவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத தளங்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பதிலடி தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் முயன்றது. முயற்சிக்கப்பட்டு அந்த பதிலடியில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலையும் பஞ்சாபில் உள்ள பல நகரங்களையும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் குறிவைக்க பாகிஸ்தான் முயன்றதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமிர்தசரஸில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் சிதைவுகளை இந்திய ராணுவம் காட்சிப்படுத்தியது. அவை எல்லாமே இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டவை. பாகிஸ்தானிய தாக்குதல்கள் எவையும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளை தாக்காதவாறு அனைத்தையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து நிறுத்தி இருந்தன. இந்திய வான் பாதுகாப்புக்காக மேம்படுத்தப்பட்ட L-70 வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் மற்றும் ஆகாஷ் ஏவுகணை அமைப்புகள் உட்பட மேம்பட்ட அமைப்புகள் செயல்பட்டன. அவை அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் மற்றும் பஞ்சாப் முழுவதும் உள்ள நகரங்கள் உட்பட முக்கியமான இடங்களை இலக்காக கொண்டு விமான அச்சுறுத்தல்களை நடுநிலையாக இவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதை ராணுவம் காட்டியது. 15 காலாட்படை பிரிவின் பொது அதிகாரி கமாண்டிங் மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி சமீப கால தாக்குதல்கள் அலைகளில் பொற்கோவில் நேரடியாக குறிவைக்கப்பட்டது என்ற தகவலை முதல் தடவையாக வெளியிட்டார். அது பற்றி விளக்கி கூறிய அவர், பாகிஸ்தான் ராணுவத்திடம் எந்த முறையான இலக்குகளும் இல்லை என்பதை இந்திய ராணுவம் அறிந்திருந்தது. அதனால் அவர்கள் நகர உள்கட்டமைப்புகள் மற்றும் மத இடங்கள் உட்பட பொதுமக்கள் இலக்குகளை குறிவைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். பாகிஸ்தானால் குறிவைக்கப்படக்கூடிய இலக்குகளில் பொற்கோயில் மிக முக்கியமானதாக தோன்றியது. பொற்கோயிலுக்கு முழுமையான வான் பாதுகாப்பு கூடிய வழங்கி கூடுதல் நவீன வான் பாதுகாப்பு சாதனங்களை நாங்கள் திரட்டினோம் என்று கூறினார். மே 8ஆம் தேதி அதிகாலை முதல் நடந்த நிகழ்வுகளின் வரிசையும் மேஜர் ஜெனரல் சேஷாத்ரி விரிவாக விளக்கினார். பாகிஸ்தான் வான் ஆயுதங்கள் முதன்மையாக ஆளற்ற விமானங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ஒரு பெரிய வான் தாக்குதலை நடத்தியது. நாங்கள் இதை எதிர்பார்த்ததால் நாங்கள் முழுமையாக தயாராக இருந்தோம். விழிப்புடன் இருந்த எங்கள் ராணுவ வான் பாதுகாப்பு படையினர் பொற்கோயிலை குறிவைத்து ஏவப்பட்டு அனைத்து ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தினர். எனவே நமது புனித பொற்கோயில் ஒரு கீறல் கூட விழ அனுமதிக்கவில்லை என்று அவர் மேலும் கூறினார். மே 8ஆம் தேதி அதிகாலை இடைமறிக்கப்பட்ட தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் துருக்கிய தயாரிப்பு மைக்ரோ ஆளற்ற விமானங்களின் சிதைவுகளை இந்திய ராணுவம் காட்சிப்படுத்தியது. அவற்றில் ஜிகாத்ரி மற்றும் சொன்கார் ஆகியவற்றின் மாதிரிகளும் அடங்கும். ஜிகாத்ரி என்பது துருக்கிய பாகிஸ்தானிய ஆளற்ற வான்வெளி வாகனம் மற்றும் அலைந்து திரியும் வெடிமருந்து. இது துருக்கியின் ஆளற்ற விமான தயாரிப்பு நிறுவனம் பேக்கர் மற்றும் பாகிஸ்தானின் NASTP ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்டது. சொன்கார் ஜூசி ஏவி ஒரு தாக்குதல் ஆளற்ற விமானம். இது துருக்கி ஆயுதப்படைகளுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த தாக்குதல் ஆளற்ற விமானம் துருக்கிக்கு வெளியே பாகிஸ்தானுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மீது துருக்கிக்கு அபிமானம் உள்ளது. அமிர்தசரஸில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பாகிஸ்தான் வான் தாக்குதல்களை தடுத்து நிறுத்திய ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு ராணுவ வீரர் இன்று அதிகாலையில் நடந்த தாக்குதல்கள் பற்றிய தமது நேரடி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அது பற்றி கூறிய அவர், பாகிஸ்தான் வான் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த எங்கள் தரைசார் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வான் பாதுகாப்பு ஆயுதங்களின் வெடிமருந்துகளில் 10% மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. எங்கள் வான் பாதுகாப்பு சுவரை உடைப்பது மிகவும் கடினம். மே 7ஆம் தேதி முரிட்கேயில் உள்ள லக்ஷர்-இ தொய்பா தலைமையகம் உட்பட தீவிரவாத உள்கட்டமைப்புகள் மீது இலக்கு வைக்கப்பட்ட இந்திய தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆளற்ற விமான ஆயுதங்களை கொண்டு இந்திய நகரங்கள், மதகிடங்கள் மற்றும் பொதுமக்கள் மண்டலங்களை குறிவைத்து பதிலடி கொடுத்ததாக அவர் கூறினார். பாகிஸ்தானியர்கள் எங்கள் விமான தளங்கள் அல்லது ராணுவ இலக்குகளை சேதப்படுத்த தவறிய போது அவர்கள் தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ராக்கெட்களை பயன்படுத்தி பொதுமக்கள் பகுதிகள், குருத்வாரா சாஹிப் மற்றும் பிற இடங்கள் மீது தாக்குதல்களை நடத்த முயன்றனர். அவை அனைத்தும் இடைமறிக்கப்பட்டு துல்லியமாக நடுநிலையாக்கப்பட்டன என்று அவர் மேலும் கூறினார். இந்திய ராணுவத்தின் கரம் சுரத்தை படைப்பிரிவை சேர்ந்த துருப்புக்கள் தங்கள் தயார் நிலையையும் உறுதியையும் வெளிப்படுத்தினர். கரம் சிறுத்தை படைப்பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் செய்தியாளர் மாநாட்டில் கூறிய போது, நாங்கள் சிறுத்தையின் பிரதிநிதிகள். எதிரியை உள்ளே இருந்து கொன்று விடுவோம். நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். மனதில் பழிவாங்கும் எண்ணமும் இதயத்தில் ஆர்வமும் கண்களில் பெருமையும் இருக்கிறது.
தீவிரவாதத்தை வேரோடு ஒழிக்க இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியுள்ளது என்று கூறினார். இந்திய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னர் வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் உள்ள பல ராணுவ இலக்குகளை ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் குறிவைக்க முயன்றது. ஒருங்கிணைந்த எதிர் ஆளற்ற விமான அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இவை செயலிழக்க செய்யப்பட்டன. பாகிஸ்தானால் குறிவைக்கப்பட்ட நகரங்களில் அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், அமிர்தசரஸ், கபுர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், பண்டிட்டா, சண்டிகர், நல்பலோடி, உத்தரலாய் மற்றும் பூஜ் ஆகியவை அடங்குகின்றன. இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானின் பல இடங்களில் வான் பாதுகாப்பு ரேடார்களையும் அமைப்புகளையும் குறிவைத்து தாக்கியது. லாகூரில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக செயலிழக்க செய்யப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் போரில் இந்த முக்கியமான காலகட்டத்தில் இந்தியாவின் உள்நாட்டு ஆகாஷ் ஸ்ட்ரீட் வான் பாதுகாப்பு கேடயம் அதன் தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு மேன்மையை வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் சீன தயாரிப்பு HQ-9 மற்றும் HQ-16 அமைப்புகள் எதிர்பார்த்த பலனை தர தவறிவிட்டன. அதனால் தான் இந்தியாவுக்குள் பாதிப்புகள் இல்லா நிலையில் பாகிஸ்தான் விமான தளங்கள் கடும் சேதத்தை சந்தித்தன. ஆகாஷ் ஸ்ட்ரீட் வான் பாதுகாப்பு கேடயம் என்பது என்ன? இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு ISRO மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்ட ஆகாஷ் ஸ்ட்ரீட் முழுமையாக உள்நாட்டு தயாரிப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் வான் பாதுகாப்பு கட்டுப்பாடு மற்றும் அறிக்கையிடல் கேடயம். இது தந்திரோபாய கட்டுப்பாடு ரேடார், ரிப்போர்ட்டர், 3D தந்திரோபாய கட்டுப்பாடு ரேடார்கள் மற்றும் குறைந்த நிலை இலகுரக ரேடார் உட்பட பல்வேறு சென்சர்களை ஆகாஷ் ஆயுத அமைப்புடன் ஒருங்கிணைத்து அனைத்து கட்டளை மற்றும் செயல்பாட்டு அலகுகளுக்கும் தடையற்ற நிகழ்நேர வான் கேடயத்தை உருவாக்குகிறது. அந்த கேடயம் வான் அச்சுறுத்தல்களை முழுமையாக தடுத்து பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆகாஷ் ஸ்ட்ரீட்டை வேறுபடுத்த முக்கிய அம்சங்கள் அவை: தானியங்கி செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் முடிவெடுத்தல் அதன் பிரதான அம்சம். அந்த முடிவெடுத்தலில் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான திறன்கள் உட்பட விமான அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணித்து நடுநிலையாக ஆகாஷ் ஸ்ட்ரீட் ஏராளமான சென்சார் தரவை நிகழ்நேரத்தில் செயலாக்குகிறது. செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படுவதால் மனித பழி மற்றும் பதிலளிப்பு நேரங்களை குறைக்கிறது. அடுத்த சிறப்பு அம்சம் ஒருங்கிணைந்த பல அடுக்கு பாதுகாப்பு. இதில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு IACCS மற்றும் இந்திய கடற்படையின் ட்ரைகன் ஆகியவை ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இது முப்படைகளின் ஒருங்கிணைப்பை உறுதி செய்கிறது. அத்துடன் நட்பு ரீதியான துப்பாக்கி சூட்டின் அபாயத்தை குறைக்கிறது. இது இந்தியாவின் உள்நாட்டு கண்டுபிடிப்பு. ஆகாஷ் ஸ்ட்ரீட்டின் தனித்தன்மை இறக்குமதி செய்யப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கவில்லை. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ஒவ்வொரு உள்வரும் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானத்தையும் ஒருமுறை கூட மீறாமல் ஆகாஷ் ஸ்ட்ரீட்டை இடைமறித்து செயலிழக்க வைத்தது. பாகிஸ்தானால் இந்தியாவின் முக்கியமான உள்கட்டமைப்பை தாக்க அனுப்பப்பட்டு 600க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் ஆகாஷ் ஸ்ட்ரீட்டால் தடுக்கப்பட்டன. இந்த அமைப்பின் செயல்திறன் போர் உக்தியில் நிலகதிர்வு மாற்றம் என்று ராணுவ நிபுணர்களால் பாராட்டப்பட்டுள்ளது. இது முழுமையாக ஒருங்கிணைந்த தானியங்கி வான் பாதுகாப்பு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு திறன்களை கொண்டு உயரடுக்கு நாடுகளில் இந்தியாவை நிலைநிறுத்துகிறது. இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சீன தயாரிப்பு அமைப்புகளை நம்பியிருந்தது. அவற்றில் HQ-9 நீண்ட தூர வீச்சு மற்றும் HQ-16 நடுத்தர தூர வீச்சு கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள். HQ-16 LY-80 என்றும் அழைக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு இந்திய விமானம் நடத்திய பாலகோட் விமான தாக்குதலுக்கு பின்னர் இந்த அமைப்புகள் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பில் சேர்க்கப்பட்டன. இவை விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறைக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று அதன் சீன தயாரிப்பு நிறுவனம் கூறுகிறது. மேலும் HQ-9B ரகம் 300 கிலோமீட்டர் வரை வீச்சு கொண்டது. இந்த விவர குறிப்புகள் இருந்த போதிலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய தாக்குதல்களை கண்டறியவோ அல்லது இடைமறைக்கவோ HQ-9 மற்றும் HQ-16 தவறிவிட்டன. அவற்றின் குறைவான செயல்திறனுக்கு பல காரணிகள் பங்களித்தன. அவற்றில் முக்கிய காரணி இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பே தாக்குதலுக்கு உள்ளானது. இந்திய விமானப்படையால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் லாகூரில் உள்ள HQ-9 பேட்டரிகளை வெற்றிகரமாக குறிவைத்து தாக்கி அளித்தன. இது இந்திய அரசாங்க அறிக்கைகள் மற்றும் ஊடக அறிக்கைகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. பாகிஸ்தானில் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இந்திய ஆகாஷ் ஸ்ட்ரீட்டில் உள்ள தடையற்ற ஒருங்கிணைப்பு மற்றும் நிகழ்நேர தரவு இணைவு இல்லை. இதன் விளைவாக வேகமாக நகரும் வான் அச்சுறுத்தல்களில் தாமதமான அல்லது பயனற்ற தடுப்பு முயற்சிகளில் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈடுபடுகின்றன. அதற்குள் இந்திய ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கி விடுகின்றன. தவிர அவற்றில் செயல்பாட்டு இடைவெளிகள் உள்ளன.
HQ-9 மற்றும் HQ-16 தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாக கூறப்பட்டாலும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த தாக்குதல் மற்றும் மின்னணு போர் தந்திரோபாயங்களால் ஏற்படும் சிக்கலான பல கள அச்சுறுத்தல் சூழலுக்கு உகந்ததாக வடிவமைக்கப்படவில்லை. மொத்தத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்தும் சீன தயாரிப்பு HQ-9 மற்றும் HQ-16 வான் பாதுகாப்பு அமைப்புகளின் வரம்புகளை ஆபரேஷன் சிந்தூர் வெளிப்படுத்தியது. அவை இந்திய தாக்குதல்களை தடுக்க தவறி நேரடி இழப்புகளை சந்தித்தன. இதற்கு நேர்மாறாக உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மற்றும் மேம்பட்ட ஆட்டோமேஷனில் வேரூன்றிய இந்தியாவின் ஆகாஷ்டீர் அமைப்பு ஒவ்வொரு விமான அச்சுறுத்தல்களையும் நடுநிலையாக்கியதன் மூலம் அதன் திறனை நிரூபித்தது. பாகிஸ்தானை சீனா தனது ஆயுதங்களின் பரிசோதனை களமாக பயன்படுத்தியது. பரிசோதனை படுதோல்வி.